கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 40:29. படிக்கலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத அவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வசனம் இப்படியாக சொல்கிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாராம். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல வெற்றி அடையாமல் போகும் பொழுது, நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு கைகூடி வராமல் போகும் பொழுது, மற்றவர்கள் முன்பாக நம்ம மிகவும் தாழ்த்தப்பட்டு போகும்போது, நமக்கு வர வேண்டிய உயர்வு திடீரென்று சத்துருவானவன் பிடுங்கி தகுதியே இல்லாதவன் ஒருவனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம், மிகவும் சோர்வுக்குள்ளாயிடுறோம். நமக்கு வர்ற அந்த டிப்ரெஷனை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. இதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் என்று நம்ம கடிந்து கொள்கிறோம், நம்ம நாமே நொந்து கொள்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, சத்துவம் என்றால் ஒரு சக்தியுமே இல்லை, என்னால் எழுந்து நிற்க கூட பலன் இல்லை, அந்த அளவுக்கு சக்தியே இல்லாதவனுக்கு கூட அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில கூட வரும் பொழுது, உங்களுக்கு எப்படிப்பட்ட சோர்வுகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை மற்றவர்கள் திட்டலாம், உங்களை ஏளனமாய் பார்க்கலாம், உங்களை ஒன்றுமே இல்லாதவர்கள் என்று கூட உங்களை நம்பலாம். ஆனாலும் நீங்க எந்த விதத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க மன உறுதியை எந்த அளவுக்கு நீங்க உங்களை மன உறுதியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமோ, ஆண்டவரிடத்துல கிட்டி சேர முடியுமோ அந்த அளவுக்கு கிட்டி சேருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை தருவார், உங்களுக்கு தேவையான பலனை தருவார், உங்க சோர்வுகளை மாற்றுவார். எந்த வாசல்கள் அடைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் நீங்க அப்போ தாழ்ந்து போக பண்ணீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்றைய தினத்துல கூட யாரெல்லாம் அப்பா தகப்பன்னு மிகவும் சோர்ந்து போய், மிகவும் அப்பா தகப்பன்னு சத்துவம் இல்லாமல் பலனற்று போய் அப்பா யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பன்னு அப்பா நீர் எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவன். யாரெல்லாம் உண்மை நம்பி இருக்கிறார்கள், யாரெல்லாம் உமக்குள்ள தங்களை திடப்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அப்பா தகப்பனே அவர்கள் சோர்வுகளையும் நீக்க வல்லமையுள்ள தேவன் சுவாமி. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அப்பா கைகூடி வர செய்யுங்க. அப்பா அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போன காரியங்கள் அப்பா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துங்க சுவாமி. ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கூட இருந்து அப்பா தகப்பனை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா பலனை பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம், சத்துவத்தை பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய ஆளுகை அப்பா அவர்களுக்குள்ள கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை அப்பா உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாம மகிமைப்படும்படியா எங்களை அப்பா எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.